ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 4.4ல் முதல் கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸ் டிகிரியின் மதிப்பு காண்க. அதாவது நம்மளுக்கு ஒரு படம் தந்திருக்காங்க, இதில் இந்த எக்ஸ் டிகிரியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தை பாருங்க, ஏபிசி. இந்த முக்கோணத்தில் இந்த மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு சி கோணமும் தெரியணும், பி கோணமும் தெரியணும். ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இது என்னது? ஏபிசிடி. இது நாற்கரம். நாற்கரம்னா 4 பக்கங்கள் இருக்கும், அதே மாதிரி 4 முனைகள் இருக்கும். இது இந்த நாற்கரம். இந்த நாற்கரத்தோட 4 முனைகளும் வட்டத்தோட பரிதியில தொட்டு இருந்துன்னா அதோட பேரு வட்ட நாற்கரம். சரிங்களா? இப்போ இந்த வட்ட நாற்கரத்துல எதிரெதிர் கோணங்கள் மிகை நிரப்பி, அதாவது பி கோணம், பி கோணத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய டி கோணம், இந்த ரெண்டையும் கூட்டுனா 180 டிகிரி கிடைக்கும். அதுதான் என்னன்னா மிகை நிரப்பி. சரிங்களா? அப்போ கோணம் பியையும் கோணம் டியையும் கூட்டினா 180 டிகிரி எழுதிக்கலாம். கோணம் பி கூட்டல் கோணம் டி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. காரணத்தை பிராக்கெட்ல எழுதுங்க, அப்பதான் திரும்ப இந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள். ஓகே, எழுதிட்டோம். அதை வச்சு பி கோணத்தை கண்டுபிடிக்கலாமா? ஓகே, கோணம் பி அதை தான் கண்டுபிடிக்க போறோம். கூட்டல் கோணம் டியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 120 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. கோணம் பி தான் கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சுக்கலாம். கோணம் பி இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது இருக்கு? 180 டிகிரி இருக்கு, பிளஸ் 120 டிகிரி இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் 120 டிகிரியா மாறிடும். கழிக்கலாமா? 0லேருந்து 0 கழிச்சா 0, 8லேருந்து 2 கழிச்சா 6, அப்புறம் 1லேருந்து 1 கழிச்சா 0 தான். அடுத்த அந்த டிகிரி எழுதிருங்க. அப்போ கோணம் பியோட மதிப்பை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். பாத்தீங்களா? இப்போ கோணம் பி கண்டுபிடிச்சிட்டோம், இனி கோணம் சி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஒரு வட்டம், இந்த வட்டத்துல மையம். சரிங்களா? இந்த மையம் வழியா ஒரு கோடு போச்சுன்னா அதோட பேர் தான் என்னது? விட்டம். இங்க இந்த வட்டத்தின் விட்டம் அதன் பரிதியில் தாங்கும் கோணம் செங்கோணமா தான் இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த கோணம் கண்டிப்பா 90 டிகிரியா இருக்கும். செங்கோணம்னா என்னது? 90 டிகிரி. புரியுதுல உங்களுக்கு? அதாவது இது ஒரு முக்கோணம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, வட்டத்தின் இந்த விட்டம் அதோட பரிதியில தாங்கக்கூடிய கோணம் செங்கோணமா இருக்கும், 90 டிகிரியா இருக்கும். அதை வச்சுதான் இந்த சி கோணத்தை கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, இது ஒரு முக்கோணம் தானே, இது விட்டம். அப்ப இது என்னது? 90 டிகிரியா இருக்கும். எழுதிக்கலாமா? இப்ப இந்த சி கோணம் 2ஆ பிரியுது. அப்போ இந்த கோணத்தை எப்படி எழுதிக்கணும்னா ஏசிபி. அப்பந்தான் இது வரும். இது மட்டும்தான் 90 டிகிரி, மொத்த கோணம் 90 டிகிரி கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கோணம் ஏசிபி எழுதிக்கலாம். கோணம் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. காரணத்தை பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. வட்டத்தின் விட்டம் அதன் பரிதியில் தாங்கும் கோணம் செங்கோணம். ஓகே, எழுதிட்டேன். இப்போ நம்மளுக்கு பி கோணம் தெரியும், இந்த சி கோணமும் தெரியும். அப்போ முக்கோணம் ஏபிசியில இந்த எக்ஸ் டிகிரியை கண்டுபிடிக்கலாமா? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? முக்கோணத்தோட 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. முக்கோணம் ஏபிசி எழுதிக்கலாம். முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏ கூட்டல் கோணம் பி கூட்டல் கோணம் சி கூட்டுனா 180 டிகிரி கிடைக்கும். காரணத்தை பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகே, எழுதிட்டேன். இப்போ கோணம் ஏ எக்ஸ் டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க. இனி இந்த கூட்டல் கோணம் பி என்ன கண்டுபிடிச்சோம்? 60 டிகிரின்னு கண்டுபிடிச்சோம். அப்ப எழுதிக்கலாம். இனி கூட்டல் கோணம் சி என்னது? 90 டிகிரி. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இனிமே எக்ஸ் டிகிரி தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சிருங்க. இனிமே இங்க என்னது இருக்கு? 180 டிகிரி இருக்கு. ஓகே, இது ரெண்டையும் கூட்டுங்க. 0 கூட்டினா 0, 9ஐயும் 6ஐயும் கூட்டினா 15. அப்போ பிளஸ் 150 டிகிரி அந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் 150 டிகிரியா மாறிடும். கழிக்கலாமா? 0லேருந்து 0 கழிச்சா 0, 8லேருந்து 5 கழிச்சா 3, 1லேருந்து 1 கழிச்சா 0. அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது? 30 டிகிரி. பாத்தீங்களா? எக்ஸ் டிகிரியோட மதிப்பை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்பவே சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? இவ்வளவு தான் அந்த சம். 2வது கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் விட்டம் ஏசி. அதாவது ஒரு படம் தந்திருக்காங்க, இந்த படத்துல மையம் ஓ. சரிங்களா? இதுல ஏசி தான் விட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கு கோணம் ஏடிஇ இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஏடிஇ நடுவில் என்னது இருக்கு? டி தானே இருக்கு. அப்ப இந்த டி கோணம் 30 டிகிரி. அப்புறம் கோணம் டிஏசி. டிஏசி நடுவில் ஏ இருக்கு. இந்த ஏ கோணம் 35 டிகிரி. அப்புறம் மற்றும் கோணம் சிஏபி இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி எனில் கோணம் சிஏபி. சரிங்களா? நடுவில் ஏ. அப்ப இது 40 டிகிரி இப்படி கொடுத்துட்டாங்க. இங்க நம்மளும் 3 கோணம் கொடுத்துக்கிட்டு 3 கோணம் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த படத்தை நான் இங்க தனியா நான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கோணம் என்ன கண்டுபிடிக்கணும்? கோணம் ஏசிடி. ஏசிடி நடுவில் என்னது இருக்கு? சி இருக்கு. அப்ப இந்த சி கோணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கோணம் ஏசிடி, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. முக்கோணம் ஏசிடி எழுதிக்கிறேன். முக்கோணம் ஏசிடியில்
நம்மளுக்கு இதுல இந்த கோணம் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கணும்னா மற்ற 2 கோணம் தெரிஞ்சிருக்கணும். இது தெரியும், ஆனா இந்த டி கோணம் தெரியாது பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி போன சம்ல பார்த்தோம். அதாவது ஒரு வட்டம், இந்த வட்டத்தோட மையம், இந்த மையம் வழியா ஒரு கோடு போச்சுன்னா இதுதான் எனது விட்டம். இப்போ இந்த வட்டத்தின் விட்டம் பரிதியில் தாங்கக்கூடிய கோணம் 90 டிகிரியா இருக்கும். சரிங்களா, இது என்னன்னா 90 டிகிரி. இது பார்க்க முக்கோணம் மாதிரி இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வட்டத்தின் விட்டம் அதோட பரிதியில ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்னது? 90 டிகிரி. அப்ப இங்க பாருங்க, இது என்னது? விட்டம். அப்போ இந்த டி கோணம், இந்த கோணம் கண்டிப்பா நம்மளுக்கு 90 டிகிரியா இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இங்க பாருங்க, இது விட்டம். அப்ப இந்த கோணம் என்னது? 90 டிகிரியா தான் இருக்கும். எழுதிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவை இந்த கோணம். அதனால முதல்ல அதை எழுதிக்கலாமா? கோணம் D is equal to 90 டிகிரி. காரணத்தை பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. வட்டத்தின் விட்டம் அதன் பரிதியில் தாங்கும் கோணம் 90 டிகிரி. ஓகே, எழுதிட்டேன். இப்ப நம்மளுக்கு இந்த கோணமும் தெரியும், இதுவும் தெரியும். அப்போ முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதை வச்சு சால்வ் பண்ண போறோம். சரிங்களா, அப்போ கோணம் ஏயையும் கோணம் சியையும் கோணம் டியையும் கூட்டினா 180 டிகிரி கிடைக்கும். எழுதிக்கலாமா? ஓகே, எழுதிக்கலாம். கோணம் ஏ கூட்டல் கோணம் டி கூட்டல் கோணம் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. காரணத்தை பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகே, எழுதிட்டோம். கோணம் ஏ என்னது? 35 டிகிரி. எழுதிக்கலாம். 35 டிகிரி கூட்டல் கோணம் டி நம்ம 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எழுதிக்கலாம். 90 டிகிரி கூட்டல் கோணம் சி தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. கூட்டலாமா? இதை ரெண்டையும் கூட்டுங்க. 0வையும் 5ஐயும் கூட்டினா 5, 9ஐயும் 3ஐயும் கூட்டினா 12. அடுத்த அந்த டிகிரி கூட்டல் கோணம் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. கோணம் சி தான் கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கலாம். இங்க 180 டிகிரி இருக்கு, பிளஸ் 125 டிகிரி இங்க வந்துன்னா மைனஸ் 125 டிகிரியா மாறிடும். கழிக்கலாமா? 180ல இருந்து 125 கழிக்கலாம். இது இப்ப 10 ஆயிடும், இது 7 ஆயிடும். 10ல இருந்து 5 கழிச்சா 5, 7ல இருந்து 2 கழிச்சா 5, 1ல இருந்து 1 கழிச்சா 0. அப்ப கழிச்சா என்ன கிடைக்குது? 55 டிகிரி. கோணம் சி நம்மளுக்கு கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருக்காங்க? கோணம் ஏசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கோணம் சிய கோணம் ஏசிடின்னு எழுதிக்கலாம். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் கோணம் ஏசிபி. ஏசிபி நடுவில் என்னது இருக்கு? சி இருக்கு. அப்போ இந்த கோணத்தை கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஆல்ரெடி நம்ம இந்த கோணம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 90 டிகிரின்னு. அப்போ முதல்ல அதை எழுதிக்கலாம். முக்கோணம் ஏபிசி எழுதிக்கிறேன். பாருங்க, முக்கோணம் செகண்ட் சப்டிவிஷன் முக்கோணம் ஏபிசியில் நம்மளுக்கு கோணம் பி 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த முக்கோணத்துல 2 கோணம் தெரியும். அப்போ கோணம் ஏ கூட்டல் கோணம் பி கூட்டல் கோணம் சி கூட்டுனா 180 டிகிரி கிடைக்கும். எழுதியிருக்கேன் பாருங்க. ஓகே, கோணம் ஏ 40 டிகிரி எழுதிடலாம். இனி கூட்டல் கோணம் பி என்ன கண்டுபிடிச்சோம்? 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சோம். கூட்டல் கோணம் சி தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். இனி இங்க 180 டிகிரி கூட்டிடலாமா? 0 கூட்டினா 0, 9 4 கூட்டினா 13. அடுத்த கூட்டல் கோணம் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. கோணம் சி தானே கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சிருங்க. இஸ் ஈக்குவல் டு இங்க 180 டிகிரி பிளஸ் 130 டிகிரி இங்க வந்து மைனஸ் 130 டிகிரியா மாறிடும். இஸ் ஈக்குவல் டு 0ல இருந்து 0 கழிச்சா 0, அப்புறம் 8ல இருந்து 3 கழிச்சா 5, 1ல இருந்து 1 கழிச்சா 0. அப்போ 50 டிகிரின்னு கிடைச்சிருக்கு. இந்த கோணம் சி எப்படி கொடுத்திருந்தாங்க? கோணம் ஏசிபின்னு கொடுத்திருந்தாங்க. அப்படியே எழுதிக்கலாம். கோணம் ஏசிபி. பாத்தீங்களா, இதையே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இனிமே தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. கோணம் டிஏஇ. டிஏஇ நடுவுல ஏ இருக்கு, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த முக்கோணத்தை பாருங்க. முக்கோணம் ஏடிஇ. இதுல இது தெரியும், ஆனா இந்த கோணம் தெரியாது. ஃபர்ஸ்ட் இந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நாற்கரம் வட்ட நாற்கரம் ஏசிடிஇ. நம்ம என்ன பார்த்தோம்? எதிரெதிர் கோணங்கள். வட்ட நாற்கரத்துல எதிரெதிர் கோணங்கள் மிகை நிரப்பி, அதாவது சி கோணத்தையும் இ கோணத்தையும் கூட்டுனா 180 டிகிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல சி கோணம் கண்டுபிடிச்சோம் 55 டிகிரி. ஓகே, அப்போ இ கோணத்தை கண்டுபிடிக்கலாமா? ஓகே, எழுதியிருக்கேன் பாருங்க. நாற்கரம் ஏசிடியில் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள் ஆகும். அப்போ கோணம் சியையும் கூட்டல் கோணம் இயையும் கூட்டினா 180 டிகிரி. ஓகே, கோணம் சி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கண்டுபிடிச்சோம் 55 டிகிரின்னு கிடைச்சி. கூட்டல் கோணம் இ தான் கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, கோணம் இ தானே கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே இங்க வச்சிருங்க. இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இனி பிளஸ் 55 டிகிரி அங்க போச்சுன்னா மைனஸ் 55 டிகிரியா மாறிடும். கழிக்கலாமா? 180ல இருந்து 55 கழிக்கலாம். இது 10 ஆயிடும், இது 7 ஆயிடும். 10ல இருந்து 5 கழிச்சா 5, 7ல இருந்து 5 கழிச்சா 2. இனி இந்த 1 அப்படியே எழுதிருங்க. அப்போ கோணம் இ என்ன கிடைச்சிருக்கு?
125 டிகிரி. பாத்தீங்களா? இப்ப கோணம் இ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன கண்டுபிடிக்கணும்? கோணம் ஏ தானே கண்டுபிடிக்கணும். ஓகே, இனிமே இந்த முக்கோணம் ஏடிஇ. இப்ப இ தெரியும். இனி இந்த ஏ கோணத்தை கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு முக்கோணத்தோட 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்படி வச்சுதான் சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, எழுதிருக்கேன் பாருங்க. முக்கோணம் ஏடிஇல் கோணம் ஏ கூட்டல் கோணம் டி கூட்டல் கோணம் இ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, கோணம் ஏ தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கலாம். கூட்டல் கோணம் டி 30 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க. கூட்டல் கோணம் இ அதை இப்பதான் கண்டுபிடிச்சோம். 125 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, கோணம் ஏ அதை வச்சிருங்க அப்படியே. கூட்டலாமா? 0 5 கூட்டினா 5, அடுத்த 3 2 கூட்டினா 5, அப்புறம் இந்த 1 அப்படியே எழுதிருங்க. இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. கோணம் ஏ கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் இங்க வைங்க. இஸ் ஈக்குவல் டு இங்க 180 டிகிரி இருக்கு, பிளஸ் 155 டிகிரி இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 155 டிகிரியா மாறிடும். கழிக்கலாமா? 180ல இருந்து 155 கழிக்கலாம். ஓகே, இது 10 ஆயிடும், இது 7 ஆயிடும். 10ல இருந்து 5 கழிச்சா 5, 7ல இருந்து 5 கழிச்சா 2, 1ல இருந்து 1 கழிச்சா என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். அப்போ கோணம் ஏ நம்மளுக்கு கொஸ்டின்ல கோணம் டி ஏ இ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 25 டிகிரி. பாத்தீங்களா? தேர்ட் சப்டிவிஷனை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இவ்வளவுதான் இந்த சம். இதோ 3வது கணக்கு பார்க்கலாம். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வட்ட நாற்கரம் ஏபிசிடியின் அனைத்து கோணங்களையும் காண்க. நம்மளுக்கு இங்க ஒரு படம் தந்திருக்காங்க. இதுல கோணம் ஏ, கோணம் பி, கோணம் சி, கோணம் டி இதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு வட்ட நாற்கரத்தின் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதாவது என்னன்னா, இப்ப கோணம் பி இதோட எதிர்கோணம் என்னது? டி. இதை ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி கிடைக்கும். அதே மாதிரி கோணம் ஏ இதோட எதிர்கோணம் கோணம் சி, இதை ரெண்டையும் கூட்டினாலும் 180 டிகிரி கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்ச பிறகு இதில் பிரதியிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, முதல்ல கோணம் ஏ இதோட எதிர்கோணம் கோணம் சி, இதை ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி. அதை சால்வ் பண்ணிடலாம். கோணம் ஏ கூட்டல் கோணம் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. கோணம் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 2y கூட்டல் 4 டிகிரி, நடுவில் கூட்டல். இனி கோணம் சி என்ன கொடுத்துருக்காங்க? 4y மைனஸ் 4 டிகிரி சமம் இந்த சைடு 180 டிகிரி இருக்கு. இப்போ பிளஸ் 4 டிகிரி மைனஸ் 4 டிகிரி கேன்சல், அதாவது ஒரே நம்பர் ஆனால் வேற வேற குறியீடு. அப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒய்யை கூட்டலாமா? இங்கே 2 இருக்குது, இங்கே 4, ரெண்டையும் கூட்டினா 6ன்னு கிடைக்கும். ரெண்டுலேயும் ஒய் இருக்கனால ஒய் ஒரு வாட்டி எழுதிருங்க. இந்த சைடு 180 டிகிரி. ஒய் தானே கண்டுபிடிக்கணும், ஒய்யை மட்டும் வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இனி இந்த 6 பெருக்கல் இருக்குது, சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே 6ன்னு எழுதிருங்க. இப்போ 6ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 6 6, 3 6 18, பாக்கி இருக்கக்கூடிய 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்குது? 30ன்னு கிடைக்குது. சரிங்களா? 30 டிகிரி. இப்போ ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு கோணம் பியையும் கோணம் டியையும் கூட்டணும். எழுதிக்கலாம். கோணம் பி கூட்டல் கோணம் டி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. கோணம் பி என்ன கொடுத்துருக்காங்க? 6x மைனஸ் 4 டிகிரி, நடுவில் கூட்டல். இனி கோணம் டி என்ன கொடுத்துருக்காங்க? 7x கூட்டல் 2 டிகிரி. எழுதிக்கலாம். 7x கூட்டல் 2 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ எக்ஸை கூட்டலாம். 7ஐயும் 6ஐயும் கூட்டினா 13. அப்போ 13, 2லேயும் எக்ஸ் இருக்கனால எக்ஸை ஒரு வாட்டி எழுதிருங்க. அப்புறம் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு. ஒரு மைனஸ்னால் கழிக்கணும். 4ல் இருந்து 2 கழிச்சா என்னது? 2. அதே மாதிரி ஒரு மைனஸ் இருந்துன்னா கழிச்சு பெரிய நம்பரோட குறியீடை போடணும். 2 விடைக்கு 4 பெருசு தானே, அதோட குறியீடு மைனஸ். கழிச்சா என்ன கிடச்சி? 2ன்னு கிடச்சி. டிகிரின்னு எழுதிருங்க. இந்த சைடு 180 டிகிரி. இனி 13x இங்கே வச்சுக்கலாம். இங்கே என்னது இருக்குது? 180 டிகிரி. மைனஸ் 2 டிகிரி அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 2 டிகிரியாக மாறிடும். ஓகே, இப்போ 13x இஸ் ஈக்குவல் டு 180ஐயும் 2ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 182 டிகிரின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே 182 டிகிரி 13 பெருக்கல்ல இருக்கு, இங்கே வந்து வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 13. இப்போ 13ஆல் வகுக்கலாம். ஓர் 13 13, இங்கே ஓர் 13 13. அப்போ பாக்கி இங்கே என்னது இருக்கும்? 5 இருக்கும். இப்போ இது 52. 13ஐயும் 4ஐயும் பெருக்குனா 52ன்னு கிடைக்கும். 4 13 52. அப்போ 4ன்னு எழுதிக்கலாம். அப்போ பாக்கி என்னது இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு மேலே 14 மட்டும் இருக்குது. அப்போ எக்ஸோட மதிப்பையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2 மதிப்பையும் இதில் பிரதியிட்டா நம்மளுக்கு எல்லா கோணத்தோட மதிப்பும் கிடைக்கும். ஓகே, பிரதியிடலாம். கோணம் ஏ ஃபஸ்ட்டு 2 இன்டு ஒய்யோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம்? 30ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 30 டிகிரி கூட்டல் 4 டிகிரி. 2ஐயும் 30ஐயும் பெருக்குனா 60ன்னு கிடைக்கும். 60 டிகிரி கூட்டல் 4 டிகிரி. 60ஐயும் 4ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 64 டிகிரி. அப்போ கோணம் ஏயோட மதிப்பு 64 டிகிரி. இனி கோணம் பி கண்டுபிடிக்கலாம். 6 இன்டு எக்ஸோட மதிப்பு 14 டிகிரி
அடுத்த -4 டிகிரி பெருக்கலாம். 6 4 24, அப்போ 4 பாக்கி 2, ஓர் 6 6, 6 கூட 2 கூட்டினா என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். அப்போ 84 டிகிரி -4 டிகிரி கழிச்சா என்ன கிடைக்கும், 80 டிகிரின்னு கிடைக்கும். அப்போ கோணம் பியோட மதிப்பு என்னது, 80 டிகிரி. இனி கோணம் சி கண்டுபிடிக்கலாம். 4 × ஒய்யோட மதிப்பு 30 டிகிரி -4 டிகிரி. ஓகே, 4 0 பெருக்குனா 0 தான். அடுத்து 4 3 12, அப்போ 120 டிகிரி -4 டிகிரி. 120லேருந்து 4 கழிச்சா 116 டிகிரின்னு கிடைக்கும். இதுதான் கோணம் சியோட மதிப்பு. இனி கோணம் டி கண்டுபிடிக்கலாம். 7 × எக்ஸோட மதிப்பு என்ன, 14ன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்த கூட்டல் 2 டிகிரி. 7 4 28, அப்போ 8 பாக்கி 2, ஓர் 7 7, 7க்கு கூட 2 கூட்டினா 9, அப்போ 98 டிகிரி கூட்டல் 2 டிகிரி. 98ஐயும் 2ஐயும் கூட்டினா 100ன்னு கிடைக்கும். அப்போ கோணம் டியோட மதிப்பு என்னது, 100 டிகிரி. இவ்வளோ தான் இந்த சம். 4வது கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்ட நாற்கரம் ABCDயின் விட்டங்கள் வெட்டும் புள்ளி P. அதாவது நம்மள ஒரு வட்ட நாற்கரம் தந்திருக்காங்க. இங்க விட்டங்கள்னா என்னன்னா மூலை விட்டம், சரிங்களா? BD இது ஒரு மூலை விட்டம், இனி AC இது ஒரு மூலை விட்டம். இந்த 2 மூலை விட்டங்களும் வெட்டக்கூடிய புள்ளி P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலும் கோணம் DBC இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. DBC நடுவில் என்னது இருக்கு, B இருக்கு. அப்ப இந்த B கோணம் 40 டிகிரின்னு தந்திருக்காங்க. மற்றும் கோணம் BAC நடுவில் A இருக்கு, சரிங்களா? இது வந்து 60 டிகிரி எனில் கோணம் CAD மற்றும் கோணம் BCD காண்க. இந்த 2 கோணத்தையும் கண்டுபிடிக்கணும். நமக்கு புக்கில் தந்திருக்க இந்த படத்தை நான் அப்படி இங்க வரைஞ்சிருக்கேன், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கோணம் கண்டுபிடிக்கணும்னா கோணம் CAD. பாருங்க, CAD நடுவில் என்னது இருக்கு, A இருக்கு. இந்த கோணத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஈஸியாக இதை கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்போ இதை திருப்பி பாருங்க. இங்க இந்த AC இதுதான் என்னன்னா வட்டத்துண்டு. இந்த வட்டத்துண்டை அடிப்பக்கமாக கொண்டு இங்க நம்மளுக்கு 2 முக்கோணம் இருக்கு. ஒன்னு இந்த முக்கோணம், இன்னொன்னு இந்த முக்கோணம், சரிங்களா? இந்த 2 முக்கோணத்தோட உச்சியும் இந்த வட்டத்தோட பரிதியை தொட்டு இருக்கு. இந்த மாதிரி தொட்டு இருந்துன்னா இங்க என்ன கோணம் உருவாகுதோ அதே கோணம் தான் இங்க உருவாகும். இங்க 40 டிகிரினா இங்க என்னது 40 டிகிரி. பாத்தீங்களா, ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப எழுதிக்கலாம், இது 40 டிகிரி. ஆன்சரே எழுதிக்கலாம், இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. காரணத்தை பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. அப்பதான் திரும்ப இந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஒரே வட்டத்துண்டில் அமையும் கோணங்கள் சமம். ஓகே, எழுதிட்டேன். இனிமே செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா கோணம் BCD. பாருங்க, கோணம் BCD. அப்போ இந்த கோணத்தை கண்டுபிடிக்கணும். இது மொத்தமும் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அந்த C கோணத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது என்னது, ஒரு வட்ட நாற்கரம். வட்ட நாற்கரத்தோட எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் என்னது, 180 டிகிரி. அப்ப A கோணத்தையும் இதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய C கோணத்தையும் கூட்டினா கண்டிப்பா நம்மளுக்கு 180 டிகிரி கிடைக்கும், சரிங்களா? ஓகே, எழுதிக்கலாம். பாருங்க, இதை தான் கண்டுபிடிக்க போறோம். கோணம் Aயையும் கோணம் CAயும் கூட்டுனா கண்டிப்பா நம்மளுக்கு 180 டிகிரி கிடைக்கும். காரணத்தை பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. வட்ட நாற்கரத்தின் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகே, எழுதிட்டேன். இப்ப பாருங்க, கோணம் ஏனா இது மொத்தமும் வரும். அப்போ 60 40 கூட்டுங்க. 60 40 கூட்டுனா 100, சரிங்களா? 100 டிகிரி கூட்டல் இனி கோணம் C, அதை தான் கண்டுபிடிக்கணும். அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இந்த 180 டிகிரி. கோணம் C தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் இங்க வச்சிருங்க. இங்க என்னது இருக்கு, 180 டிகிரி இருக்கு. இங்க இருக்க பிளஸ் 100 டிகிரி அந்த பக்கம் வந்துன்னா -100 டிகிரியா மாறிடும். அப்ப 180ல இருந்து 100 கழிச்சா என்ன கிடைக்கும், 80 டிகிரின்னு கிடைக்கும். பாத்தீங்களா, கோணம் C நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு கொஸ்டின்ல கோணம் BCDன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கோணம் C நம்ம எப்படி எழுதிக்கலாம், கோணம் BCDன்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி. இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இவ்வளவு தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.